ஓம் சக்தி. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் ஆவட்டி தெற்கு தெருவை சார்ந்த அசோக்குமார் மல்லிகா தம்பதிகள் திருமணமாகி 5 ஆண்டு காலம் மழலை செல்வம் இல்லாம நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து 2 அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை சாத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க. 5 ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு நம்ம சேலத்து மகமாய் 2வது மாதமே மனமிறங்கி யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு வரத்தை பொக்கிஷத்தை நம்ம சேலத்து மகமாய் அவங்க குடும்பத்துக்கு அள்ளி கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ எதிர்பார்ப்பு வழிவேதனையோட 5 ஆண்டுகளை அவங்க கழிச்சிருப்பாங்க. நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்த 2வது மாதமே நான் இருக்கேன்னு சொல்லி மனம் கலங்காதேன்னு சொல்லி அவங்க மனசார நம்ம சேலத்து மகமாய் அள்ளி அள்ளி வரமாக கொடுத்திருக்காங்க. அதுவும் ஆண் வாரிசாக கொடுத்திருக்காங்க. இந்த குழந்தை அங்கத்துல கல்வி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைச்சத்து நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற சேலத்து மகமாய் பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் அவங்களுக்காக வேண்டிக்கங்க. 5 வருஷம் நீங்க இருந்த கடந்த வாழ்க்கை 2வது மாசமே கருத்தக்க வச்சு ஆண் வாரிசா கொடுத்திருக்காங்க. அம்மாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அம்மா சக்தியை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்கள் கருத்து அங்கனவனே என்ன நினைச்சீங்க? எதுவுமே பேச முடியல. 2வது மாசமே கருத்தானது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கருத்து அங்கனவன அந்த கருத்தம் எப்படி இருந்தது? வார்த்தைகளால சொல்ல முடியாத ஒரு பேர் ஆனந்தத்தில் அம்மா கொடுத்திருக்காங்க. வீட்டுல இருந்து அம்மாவை நினைச்சு 2 சொன்னீங்களா? நீங்க உயிருள்ள வரைக்கும் உயிருள்ள வரைக்கும் நீங்க அம்மாவை மறக்க கூடாது, மறக்கவும் மாட்டீங்க. அடுத்த கருவை மீண்டும் தக்க வச்சு அம்மாவை உங்களுக்கு மகளாக வந்து பிறக்கும் நான் வேண்டிக்கிறேன். நம்ம சேலத்து மகமாய் பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேர் உங்களுக்காக வேண்டிக்குவாங்க. இவங்களை போலவே நித்தம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாட்சியாக நின்றுகிட்டு தான் இருக்காங்க. கண்கூடாக அம்மாவுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்க கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நம்ம சேலத்து மகமாயை பற்றி ஓம் சக்தி பராசக்தி.